அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த மாதிரி வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆட்டோட தலைக்கறி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆட்டோட தலைக்கறியும் இன்றைக்கி வந்து இட்லியும் பண்ணலான்னு இன்றைக்கி பிளானு. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிட்டேன். என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஞ்சி பூண்டு, அதோட கொஞ்சோண்டு சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் கசகசா போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம குக்கரில் வந்து தேங்காய் எண்ணெய், பட்டை, கிராம்பு, உள்ளி, மிளகா, உப்பு போட்டு நம்ம அது வந்து நல்லா வெந்து வரணும். வெந்த பிறகு நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உள்ளி மிளகா வந்து அப்படியே முழுசாக தெரியாத அளவுக்கு நம்ம வந்து வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்து நல்லா குழுன்னு வந்து வெந்துடணும். வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா, மஞ்சள் தூள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து இஞ்சி பூண்டோடே வந்து ஒரு சிலதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சதுனால இவ்வளோ தான். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சோண்டு தேங்காய் பாலுக்காக கொஞ்சம் தேங்காய் நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னே பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம எல்லாம் அடுப்பில் வச்சுருக்கிறது எல்லாம் நம்ம நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓவராக வைக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியமாக இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்காமல் ரொம்பவும் கட்டியாகவும் இருக்காமல் மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எந்த ஒரு குழம்புமே. இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம இட்லியும் ஊற்றி வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் ரெடி ஆயிரும். இல்லைன்னா ரெண்டையும் தனித்தனியாக டைம் தான் வேஸ்ட் ஆகும். இது ஒரே நேரத்தில் ரெடியாகி ஒரே நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதுக்கப்புறம் தேங்காய் பால் விட்டுக்கலாம். தேங்காய் பாலை நம்ம விட்டுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 5 விசில் தான் விட்டுருந்தேன். 5 விசில் விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லியும் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம் இட்லி. அதுக்கு முன்னே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஆட்டோட மூளையை வந்து வறுத்து வச்சுருந்தேன். அதையும் நம்ம வந்து இட்லியோடு நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.